சென்ற முறை இதே திருச்சி விமான நிலையத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பில் நீங்கள் கேட்ட கேள்வி, தமிழக முதல்வர் அவர்களை நீங்கள் சந்திப்பீர்களா என்று கேட்ட பொழுது, திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்காக நான் அப்படி ஒரு வாய்ப்பை நான் உருவாக்குவேன் என்று நான் சொன்னேன். அதன் அடிப்படையிலே நான் நேற்று மாண்புமிகு முதலமைச்சர் அன்பு சகோதரர் திரு ஜோசப் விஜய் அவர்களை சந்தித்தேன். திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு தேவையான திட்டங்கள், நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாத திட்டங்கள், மக்களின் கோரிக்கைகள் குறித்து அவரிடம் நீண்ட நேரம் விவாதித்தேன். அதில் சில முக்கியமானவற்றை நான் இப்பொழுது நான் உங்கள்கிட்ட சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். முதலில் நம்முடைய திருச்சி விமான நிலையத்தின் ஓடுதள விரிவாக்கம் அது சம்பந்தமாக ஒரு 36 ஏக்கர் அதை கையகப்படுத்த வேண்டும். அது சம்பந்தமாக என்னுடைய கோரிக்கையை வைத்தேன். அது முழுமையாக முடிந்துவிட்டால் கிட்டத்தட்ட 350 கோடி ரூபாய் செலவில் திருச்சி விமான நிலைய ஓடுதல் விரிவாக்கப்படி நிறைவுறும். திருச்சி விமான நிலையம் பயன்பெறும், இந்த பகுதி மக்களும் பயன்பெறும், தொழில் ரீதியான ஒரு வளர்ச்சியை அது அடையும் என்று நான் சொன்னேன். அதன்பின் உலர் துறைமுகம், ட்ரை போர்ட், அது சம்பந்தமாக நான் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், இது சம்பந்தமாக ஒன்றிய அமைச்சர்களை சந்தித்தது, குறிப்பாக நம்முடைய ஒன்றிய நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்களை சந்தித்து 2-3 முறை அது விஷயமாக நான் அவர்களிடம் பேசி, அவர்களும் இது கண்டிப்பாக திருச்சிக்கு தேவையானது, இங்கு அந்த உலர் துறைமுகம் ட்ரை போர்ட் வந்தால் திருச்சி மட்டுமல்லாது இந்த பகுதியில் இருக்கிற மத்திய மாவட்டங்கள் அனைத்தும், அரியலூர், பெரம்பலூர், கரூர், டெல்டா மாவட்டங்கள் அனைத்தும் பயன்பெறும், தொழில் வளர்ச்சி பெறும், வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்று கூறி அவர்களும் இது அருமையான ஒரு யோசனை, கண்டிப்பாக என்னுடைய ஆதரவு இதற்கு உண்டு என்று சொன்னார். அதையும் முதலமைச்சரிடம் சொல்லி அதற்குண்டான நிலம் பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்ட நம்ம சிப்காட்டில் பொறுத்த வரைக்கும் அங்கே இடம் இருக்குது, மாவட்ட ஆட்சியர்கிட்ட முந்தைய மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசியிருக்கேன்னு சொல்லும்போது அதையும் நம்ம பரிசீலிக்கலாம் சொல்லியிருந்தார். அதை தவிர்த்து திருச்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் 2வது தலைநகரமாக அதை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கோரிக்கையை வைத்தேன். காலஞ்சென்ற புரட்சித் தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் இதை அவர்கள் முன்வைத்தார்கள் அந்த காலத்தில். ஏன்னா நீங்கள் எப்படி டெல்லி உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலாகவும் பாம்பே ஃபினான்ஷியல் கேபிட்டல் இருக்கிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் சென்னை உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் கேபிட்டலாகவும், திருச்சி பொறுத்த வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலாகவும் நீங்கள் உருவாக்கலாம்னு சொல்லிட்டு, அதனால் என்ன பயன்கள்லாம், நீங்கள் தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மக்கள் அவங்களுடைய அரசு சம்பந்தமான சில கோரிக்கைகள், வேலைகள் சம்பந்தமாக போகணும்னா ஒரு நாள் போயிடுது. கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 12-14 மணி நேரம் அவங்க இது பண்ணி அவங்க சென்னைக்கு போக வேண்டியது இருக்குது. சாதாரண ஜனங்க அவங்களுக்கு திருச்சி வரும்போது, திருச்சியில் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் 2வது தலைநகரம் உருவாக்குனாங்கன்னா எங்கே இருந்தாலும் 5 மணி நேரத்தில் நீங்கள் இங்கே அவங்க வேலையை முடிச்சுட்டு அவங்க போயிடலாம். அது ஒன்று. 2வது முக்கியமான விஷயம் என்னென்னா, சென்னையில் உங்களுக்கே தெரியும் போக்குவரத்து நெரிசல், அதை பொறுத்த அந்த போக்குவரத்து நெரிசல் தவிர்த்து ஒரு டீகன்ஜெஷன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புன்னு சொல்லிட்டு, சென்னைக்கும் இது பயன்பெறும், திருச்சிக்கும் பயன்பெறும், தமிழ்நாட்டிற்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு சமநிலையான ஒரு வளர்ச்சி உருவாகிறதுக்கும் இங்கே ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை நான் நீண்ட நேரம் விவரித்து அதை சொன்னேன். அதன் பின்பு ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற நம்முடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும், அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கட்டடங்கள் பொறுத்த கிட்டத்தட்ட 150 வருஷம் பழமையான கட்டடங்கள். அதுக்கு பராமரிப்பு பொறுத்த வரைக்கும் சுகமான பராமரிப்பு இல்லை. அது இல்லாமல் உங்களுக்கே தெரியும், இப்போ புது பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. புது பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி அந்த மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உங்களுக்கு ஸ்ரீரங்கத்துக்குள்ள போக்குவரத்து நெரிசல் இருக்குது. அவசர காலத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் போகிறதுக்கும் நோயாளிகள் போகிறதுக்கும் இனி அடுத்து வர காலங்களில் ரொம்ப சிரமமாக இருக்கான்னு சொல்லிட்டு, அங்கே போய் நீங்கள் இது பண்ணுறத விட வெளியில் ஒரு விசாலமான பகுதியில் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் எல்லாருமே எளிதில் அணுகக்கூடிய ஒரு மருத்துவமனை வசதி ஸ்ரீரங்கத்துக்கு நீங்கள் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அது ஒரு முக்கியமான கோரிக்கை வச்சுருந்தேன். அதே மாதிரி கந்தர்வக்கோட்டையில் அதே மாதிரி ஜிஹெச் பொறுத்த வரைக்கும் அங்கே பொறுத்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. கடந்த நான் எம்பியாக பொறுப்பேற்ற பிறகு, நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட நான் அங்கே 2 முறை போயிருக்கேன். நான் அங்கே அடிப்படை வசதிகள் கூட அங்கே கிடையாது. நீங்கள் 3 ஃபேஸ் கரண்ட்டில் 2 ஃபேஸ் தான் நான் லாஸ்ட் டைம் போகும்போது இருந்தது, ஒரு ஃபேஸே கிடையாது. மார்ச்சரி இது அங்கே வேலை செய்யலை. அங்கே இருக்கிற கட்டடத்தில் இருக்கிற பூச்சி கூட இல்லாமல் இருக்கிறோம். நீங்கள் அதுக்கு கண்டிப்பாக அப்போ நான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட அந்த முக்கியமான ஒரு அரசு மருத்துவமனை
நம்ம கந்தரக்கோட்டையில் இருக்க அரசு மருத்துவம் இவ்வளோ மோசமாக இருக்குன்னு சொல்லும்போது, இல்லை நம்ம ஃபண்டு ஒதுக்கணுங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னுடைய எம்பி நிதி இல்லை சிஎஸ்ஆர் நிதியில் நான் 75 லட்சம் இல்லை 1 கோடி கூட நான் இது பண்ணி கொடுக்குறேன், நான் கண்டிப்பாக அதை துரிதமாக செய்ய வேணும்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் அது கோரிக்கை எழுப்பி அவங்க அரசாங்கம் முந்தைய அரசாங்கமே அதுக்குள்ள நிதியை ஒதுக்குனாங்க. ஆனால் இடம் பொறுத்த வரைக்கும் இடம் எங்கே கொண்டு வர அதில் ஒரு சின்ன ஒரு சர்ச்சை இருந்தது. இப்போ இடத்த பொறுத்த வரைக்கும் அதே இடத்துல கொண்டு வரணும்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கிறாங்க. அது விஷயமா கந்தரக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் இனியும் காலம் தாழ்த்தாமல் கடந்த 5 வருடமாக இது மோசமான நிலைமையில் அந்த மருத்துவமனை இருக்குன்னு சொல்லிட்டு அதை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அதை நவீனப்படுத்துறதுக்கும் அடிப்படை வசதி உருவாக்குறதுக்கு உண்டான முயற்சிகள் சொல்லும்போது முதலமைச்சர் அதை ரொம்ப கனிவுடன் ஏற்றுக்கொண்டு அதை கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டிய விஷயம்னு சொல்லியிருந்தாரு. இது போன்ற ஒரு கிட்டத்தட்ட 12 கோரிக்கைகள் திருச்சி நம்முடைய தொகுதிக்கு, என்னுடைய நாடாளுமன்ற தொகுதிக்கு தேவையான கோரிக்கைகள் சம்பந்தமாக நான் பேசியிருந்தேன். கிட்டத்தட்ட 25 நிமிஷம் ஒன்று நான் விவரித்து நான் சொல்லியிருந்தேன். பொறுமையாக கேட்டுக்கிட்டாரு. அதன் பின் பொறுத்த வரைக்கும் ஒரு மரியாதை நிமித்தமாக நான் அவரை வாழ்த்தினேன், வரவேற்றினேன். அதுக்கப்புறம் கிளம்பிட்டு நான் இதுதான் நடந்தது. இதில் வேறு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வேறு பொலிட்டிக்கல் ஸ்கூப்போ அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்கள் அதனால் பொறுத்த வரைக்கும் முழுக்க உங்களின் நாடாளுமன்ற உறுப்பினராக திருச்சி மக்களின் தேவைகளை, கோரிக்கைகளை, நீண்டகால திட்டங்களை பூர்த்தி செய்வதற்காக எப்படி நான் ஒன்றிய அமைச்சர்களை சந்திச்சனோ அதே மாதிரி தான் இதுவும் ஒரு சந்திப்புன்னு சொல்லிட்டு, அதே நேரத்தில் என்னென்னா ஒன்று முக்கியமாக சொல்லணும், நான் நேற்று தான் பார்த்தேன். அதுக்குள்ளே எனக்கு என்ன தகவல் வந்திருக்குன்னா, அந்த கந்தரக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அவங்க விரிவாக்கத்துக்கு உண்டான அந்த கட்டுமான பணிகளை பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் தான் அதை எடுக்க போகிறாங்க. அவங்கலேருந்து எங்களுடைய அலுவலகத்துக்கு அலைபேசி கூப்பிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு தகவல் வந்திருக்குங்க, அந்த டிராயிங்ஸ்லாம் இருக்குங்க, நாங்கள் எல்லாம் அவங்களை எடுத்து சந்திக்கணும்னு சொல்லும்போது நான் வந்துடுறேன், அரசு மருத்துவமனைக்கு நான் வந்துடுறேன், கந்தரக்கோட்டைக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. துரித நடவடிக்கை அவங்க எடுத்திருக்கிறாங்க. நான் சொல்கிற மாதிரி சில எதிர்க்கட்சிகள் பொறுத்த வரைக்கும் குதிரை பேரம் சொன்னாங்க. நம்ம முதலமைச்சர் குதிரை வேகத்தில் இந்த அரசு இயங்கும் சொன்னார். அப்படிப்பட்ட குதிரை வேகத்தில் இயங்கும் ஒரு அரசுங்கிறது இது ஒரு சாட்சியை நான் பார்க்குறேன். நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இதில் அரசியல் கிடையாது, கூட்டணிகள் எல்லாம் தனிப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த தொகுதி மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவரை சந்தித்தேன். அதற்குண்டான பதிலும் எனக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இது போன்ற மற்ற விஷயங்களும் இன்றைய அரசு பொறுத்த வரைக்கும் இந்த நீண்டகால திட்டங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு. இந்தியா கூட்டணியோட கூட்டம் நடைபெற உள்ளது, அதில் திமுக பங்கேற்காதுன்னு சொல்லியிருக்காங்க. விசிக உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்கிறாங்க. அதிமுக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக பங்கேற்கும். அதுக்கு உண்டான இந்தியா கூட்டணி அந்த கூட்டத்தில் பொறுத்த வரைக்கும் எங்களுடைய இயக்க தந்தை தலைவர் வைகோ அவர்கள் பங்கேற்கிறார்கள். அதுக்குண்டான அழைப்பு எங்களுக்கு வந்திருக்கு. சார், திரு வைகோ அவர்கள் சிறுபிள்ளைத்தனமா பேசுறாரு, நீங்க துறைவைக்கு எம்பியா இருக்கிறது காரணமே திமுக தான், அவர் திமுக பத்தி விமர்சனம் செய்யறான்னு சொல்லி மல்லை சக்தி அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு. ஏங்க, திமுக தலைமை ஏதாவது கேள்வி கேட்கட்டங்க, சூனா பானாக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பல. நான் அண்ணாமலை நேற்று கட்சி தொடங்கியிருக்காரு. தொடர்ந்து அதில் ஆன்லைன் உறுப்பினர்கள் தொடர்ந்து 15 லட்சம் கிட்ட தொடர்ந்து போயிட்டு அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அப்போ தொடர்ந்து புதிய கட்சிகளுடைய வரவு இல்லை, நீங்கள் சகோதரர் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் புதிய ஒரு அரசியல் இயக்கமாக அவர் தொடங்கியிருக்கிறார். அது பின்னாட்களில் அதை அரசியல் கட்சியாக ஒரு மாத்திரம் சொல்லியிருக்கிறாரு. பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் சொல்லியிருக்கிறார். அது பொலிட்டிக்கல் பார்ட்டியாக நாளையிடம் மாற்றுவோன்னு சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக அடுத்த தேர்தலில் நாங்கள் போட்டி போடுவோன்னு சொல்லியிருக்கிறாரு. இதில் ஒரே ஒரு விஷயம், நல்ல விஷயம் நான் பார்க்குறேன் என்னென்னா, அவருடைய இயக்கம் தொடங்குவதற்கு முன்பாக ஒரு மதசார்பற்ற, ஒரு சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட தமிழ் மக்களின் குரலாக என்னுடைய இயக்கம் இயங்கும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன் நான். ஏன்னா அந்த விஷயத்தில் நான் வாழ்த்துறேன். அவர் சொல்படியே ஒரு மதசார்பற்ற, சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு முன்னேற்ற அரசியல், டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் அவர் எடுக்கிறாருன்னா அது தமிழ்நாட்டுக்கு நல்லது, ஜனநாயகத்துக்கு நல்லது, ஒரு ஹெல்த்தி காம்படிஷனாக தான் பார்க்குறேன் நான். எப்படி சகோதரர் விஜய் வரும்போது இதே கருத்து தான் நான் சொன்னேன் நான். இப்போ அவர் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் இந்த அடிப்படையில் மதவாதம் இல்லாத ஒரு மதசார்பற்ற ஒரு முன்னேற்ற அரசியலை, மக்களுக்கான ஒரு முன்னேற்ற அரசியலை அவர் எடுத்தால் நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். பாஜக வர்றாங்கன்னா அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்களும் இவர் சொல்கிற மாதிரி ஒரு மதசார்பற்ற அரசியலை பின்பற்றி அவங்க வர்றாங்கன்னா நல்ல விஷயம் தானே அது. ஆனால் அவர் மேல அமித்ஷா பாஜக தலைவர்கள்லாம் சந்திச்சுட்டு அவர் அறிவிப்பை வெளியிடுறாரு. இது எப்படி நீங்கள் அவர் ஒரு இயக்கத்தில் இருந்திருக்கிறார். ஒரு இயக்கத்துடைய சித்தாந்தங்களில் அது கட்டுப்படுறது அந்த இயக்கத்தில் இருக்கணும். ஏதோ ஒரு காரணங்களால
அவர் வந்து வெளியேறி இருக்கலாம். அந்த கேள்வி நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். இத்தனை நாள் நீங்கள் பாஜகவில் இருந்தீங்களே, அப்போ நீங்கள் இப்போ வந்திருக்கிறீங்க, இப்போ நீங்கள் மதசார்பற்ற இதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களே, இந்த கேள்விக்கு உண்டான பதில் ஏன்னா சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் தான் மக்களுக்கு இருக்கும். அப்போ இது வரைக்கும் நீங்கள் பாஜகவில் இருந்துட்டீங்க, இப்போ நீங்கள் சாதி மதமற்ற ஒரு ஒரு மதசார்பற்ற ஒரு அரசியலை பற்றி பேசுகிறீங்க, அது எப்படிங்கிறத நீங்கள் கேளுங்க அவர்கிட்ட. இந்தியா கூட்டணியோட உருவாக்கத்திற்கு திமுக வந்து ஒரு முக்கியமான பங்கா இருந்திருக்கு. எனக்கு இந்தியா கூட்டணியுடைய உருவாக்கத்திற்கு திமுக முக்கிய பங்காற்றிருக்கு. ஆனா அவங்க இந்த கூட்டத்தில் பங்கேற்காத நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஒரு விஷயம் என்னன்னா, சமீபத்தில் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால காங்கிரஸ் கிட்ட வெளியே இருக்கிறாங்க நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் அரசியலை கடந்து அனைத்து இயக்கங்களும் ஒன்றுபட வேண்டும். குறிப்பாக மொழி விஷயமா இருக்கட்டும், நீங்கள் மேகதாது விஷயமா இருக்கட்டும், எல்லாரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். அது செயல்படுவாங்கிற நம்பிக்கை இருக்குது. அதில் பொறுத்தவரைக்கும் அவங்க திமுகவுக்கு உண்டான அறிக்கை அவங்க அதில் கொடுத்துருக்குறாங்க. அதன் அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் எதிர்காலங்களில் அவங்க ஒரு சூழ்நிலை வரும்போது அனைத்து இயக்கங்களும் தமிழ்நாட்டு இயக்கங்கள் அனைத்து இயக்கங்களும் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு நமக்கு தமிழ்நாட்டுடைய மக்களுடைய குரலாக ஒன்றுபட்டு ஒழிக்க வேண்டும் என்னுடைய கருத்து. இது நாளடைவில் சரியாகும் நம்பணும். ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இப்போ அமைச்சர் நேரு மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது வந்து வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி ஆளுநருக்கு வந்து தமிழக அரசு கடிதம் எழுதியிருக்காங்க. இப்போ அதை எப்படி பார்க்கணும்? நீங்கள் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு ஆளுநர்கிட்ட கடிதம் ஒப்புதல் கேட்டிருக்காங்க. வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இது எது உண்மை எது தவறுங்கிறது நீங்கள் நீதிமன்றங்கள் வந்து அதை தீர்ப்பு சொல்லும். அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நான் சொல்ல முடியும். நான் உண்மையிலே அது குற்றச்சாட்டு உண்மையாக பொய்யா நான் எப்படி நான் செய்ய முடியும்? எப்படி சொல்ல முடியும்? நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அவங்க இல்லை நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிறது மாத்திரம் கிடையாது. பல்வேறு விஷயங்களில் நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸராக இருக்கட்டும் பல்வேறு இடங்களில் வந்து இந்த லஞ்ச லாவணியத்தை அவங்க ஒரு ஒழிக்கிற மாதிரி சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. முதலமைச்சரும் அதுக்குண்டான தெளிவான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. அது வந்து நான் வரவேற்கிறத பார்க்குறேன். ஆனால் இது பொறுத்த வரைக்கும் நீங்கள் அண்ணன் நேரு பற்றி நீங்கள் சொல்லும்போது அது நீதிமன்றங்களை தீர்ப்பு கொடுக்கணும். அது உண்மையாக பொய்யாங்கிற சொல்லுவோம். அதை பற்றி நம்ம எப்படி சொல்ல முடியாது. நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலிருந்து போட்டிட்டது துரதிர்ஷ்டவசம்னு சொல்லியிருந்தீங்க. இதை நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி சொன்னு சொல்லி பலரும் வந்து நான் இதே தான் போன ப்ரெஸ் மீட்டில் நான் சென்னையில் நான் சொல்லியிருந்தேன். நான் அதான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, நாங்கள் வந்து முறையிட்டோம், மன்றாடணும், எங்கள் சின்னத்தில் நாங்கள் போட்டி பண்ண சொல்லும்போது அது மறுக்கப்பட்டது. நிர்பந்தத்தின் காரணமாக நாங்கள் எங்கள் சின்னத்தில் நிற்காமல் அவங்க திமுக சின்னத்தில் நாங்கள் போட்டி போட்டோம். அதே வேளையில் என்னன்னா எந்த காரணம் நீங்கள் சொல்லலாம், அப்பயே நீங்கள் வெளியே வந்திருக்க வேண்டிய கடைசி நேரம் 2 வாரம் தேர்தலுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் எப்படிங்க நாங்கள் வெளியே வர முடியும்? அந்த சூழ்நிலை ஒரு 10 வருஷம் அந்த கூட்டணியை தொடர்றோம். நாங்கள் 10 வருஷம் இந்த கூட்டணியை தொடர்றோம். எந்த காரணத்துக்காக அந்த கூட்டணி இணைஞ்சோமோ அந்த காரணங்கள் தொடருது. அப்படி இருக்கும் பொழுது கடைசி நேரத்தில் இந்த ஒரு சின்ன பிரச்சனைக்காண்டி நாங்கள் வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளே உருவாக்கிற வேண்டாம்னு சொல்லிட்டு அது நாங்கள் ஒரு சமரசம் தான். அது எங்கள் இயக்கத்தில் இருக்கிற நிறைய நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன வருத்தம் தான். ஆனால் தலைமை ஒரு முடிவெடுக்கும் போது அதுக்கு நாங்கள் இன்னும் ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா? அது குறிப்பாக கேட்கறது வந்து சீர்காழியில் வந்து தனிச்சின்னத்தில் போட்டிடுவோம்னு ஆரம்பிக்க முடிவு எடுத்தாங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் அந்த முடிவு மாற்றுறதுக்கு காரணம் வந்து மதிமுக தலைமை தான் அப்படிங்கிற மாதிரி. அதை நாங்கள் தான் காரணமாக முடிவு மாற்றுறதுக்கு யார் சொன்னாங்க? அந்த மாதிரி அரசியல் விமர்சகர்கள் பலர் சொல்கிறாங்க. ஏன் திடீர்னு அவங்க மாற்றிருக்காங்க? அதாவது நாங்கள் 4 இடத்துலையும் நாங்கள் மதிமுக எங்களுடைய சின்னத்தில் தான் போட்டி போடணும் நாங்கள் கேட்டோம், மன்றாடினோம். ஆனால் வந்து அதுக்கு மறுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய உங்களுக்கு தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் வந்து சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு உத்தரவு பிறப்பிச்சது. அதாவது குறிப்பிட்ட இத்தனை வருஷத்துக்கு வந்து நீங்கள் தேர்தலில் போட்டி போடாதவங்க, அவங்க சின்னத்தில் போட்டி போடாத இயக்கங்களை கண்டிப்பாக அவங்களுடைய பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் ரெகக்னேஷன் வேறு ரிஜிஸ்ட்ரேஷனை நாங்கள் எடுத்துருவோம்னு சொல்லி தமிழ்நாடு இருக்க பல இயக்கங்களுக்கு அந்த உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. நீங்களே தெரியும் ரிஜிஸ்ட்ரேஷன் போயிடுச்சு. இப்போ நிறைய இயக்கங்கள் போயிடுச்சு. நான் இந்த திருச்சியில் நம்மளுடைய எங்கள் கட்சி சின்னத்தில் தீப்பெட்டி சின்னத்தில் போட்டி போட போய் அதை நாங்கள் தப்பிச்சோனாங்க. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அப்போ நாங்கள் என்ன சொன்னோம்னா, நீங்கள் 4 இதுலேருந்து அட்லீஸ்ட் இந்த ஒரு இதுலாச்சும் எங்களுக்கு போட்டி போட வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த காரணத்தினால சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த அந்த அறிக்கை சர்க்குலர் அதெல்லாம் வச்சு எங்களுடைய வழக்கறிஞர்களுடைய பதில் எல்லாம் வச்சு நாங்கள் அப்போ கொடுக்கும்போது அன்றைய முதலமைச்சர் திமுகவுடைய தலைவர் கூட்டணி தலைவர் வந்து அவருக்கு அதுக்கு கண்டிப்பாக சரி அது வாய்ப்பு கொடுப்போம், அது ஒரு சட்ட சிக்கல் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அது சொன்னார். அதுக்கு நாங்கள் நன்றியும் தெரிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் கூட்டணியில் நாங்கள் கையெழுத்து போட்டிருந்தோங்க. அப்போது கடைசியில் வந்து அது மறுக்கப்பட்டது. ஆனால் வந்து நான் திமுக தலைவரை நான் சொல்ல மாட்டேன். சில பவர் சென்டர்ஸ் அங்கே வந்து அவங்க இது பண்ணாங்க. திமுக தலைவர் பொறுத்த வரைக்கும் அது கடைசி வரைக்கும் அது சங்கடத்தை உருவாக்க வேண்டாம், மதிமுக தலைவருக்கு எங்களுடைய இயக்கத்தன்னைக்கு சங்கடத்தை உருவாக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தான் அவருடைய இதாக இருந்தது. சில பவர் சென்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பண்ணாங்க. நாங்கள் கடைசி நேரத்தில் அதுக்கும் நாங்கள் அந்த நிர்பந்தத்துக்கு நாங்கள் ஆளாக வேண்டிய சூழ்நிலை வந்து ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடக்கும் போது இப்போ திமுகவுக்கு ஆதரவு இல்லை தாவேக்கு ஆதரவு நீங்கள் அதுதான் நான் திரும்பி சொல்லிட்டேன். நான்
நீங்கள் வருகின்ற 27ஆம் தேதி பொதுக்குழு நடக்கும். பொதுக்குழு இது மாத்திரம் கிடையாது, பல்வேறு விஷயங்கள், தேர்தல் முடிஞ்சிருக்கு, மக்களுடைய தீர்ப்பு, மேகதாது அணை பிரச்சனை, மும்மொழி கொள்கை, இது போன்ற பல விஷயங்கள் விவாதிக்கும் பொழுது கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இயக்கத்தோழர்கள் இந்த சின்ன பிரச்சனைலாம் ரொம்ப காயப்பட்டிருக்கிறாங்க. அவங்க கண்டிப்பாக அவங்க கருத்துக்களை சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் எங்களுடைய தலைமை முடிவெடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்றோம். இந்த சின்ன பிரச்சனை சர்ச்சையாக இருக்குது. அது எங்களுடைய கட்சி தோழர்களுடைய நிர்வாகிகளுடைய வேதனையை நான் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை நான் சொன்னேன்.